அடுத்தது வந்து காரிய சித்தி யந்திரம். காரிய சித்தி யந்திரம் இது வந்து தமிழ், அதாவது பழமையான தமிழ் இருக்குதுங்க. நான் எப்படி உங்களுக்கு நான் வந்து போர்டில் எழுதுறனோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வெள்ளை கலர் பேப்பர் எழுதிக்கோங்க. சரிங்களா? வெள்ளை கலர் பேப்பர்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, சிகப்பு கலர் பேனால நான் எப்படி எழுதுறனோ அதே மாதிரி எழுதிக்கோங்க. சரிங்களா? எழுதிக்கோங்க. அப்புறம் நான் அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் நான் சொல்றேன். நான் இந்த மாதிரி இப்படி பார்த்தாலும் 4, இப்படி பார்த்தாலும் 4. ஓகேங்களா? இப்படி கட்டம் போட்டுக்கோங்க. நான் எழுதாத பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. சரிங்களா? இது வந்து காரிய சித்தி யந்திரங்க. நான் எப்படி எழுதியிருக்கிறேனோ அதே மாதிரி எழுதிக்கோங்க. ஏன்னா அது பழமையான தமிழ் எழுத்துக்கள். ஓகேங்களா? அதனால நம்ம இந்த எழுத்தெல்லாம் இருக்கும்போது நம்மளாம் இல்லை, நான் இல்லை. ஓகேங்களா? பிறக்கலப்போ. ஓகேங்களா? அதனால இது எப்படி எழுதிக்கிறோன்னா அதே மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர்ல ரெட் கலர் பேனால எழுதிக்கோங்க. எழுதிட்டு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எப்பங்க எழுதணும் அப்படின்னா, ஒன்னா நல்ல ஒரு உங்களோட பூஜை அறையில உட்கார்ந்து எழுதணும். நல்ல வாசனையான ஊதுபத்தி பற்ற வச்சுக்கணும். பக்கத்துல வாசனையான ஊதுபத்தி பற்ற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் விளக்கேற்றணும். விளக்கேற்றிட்டு ஊதுபத்தி பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்க, எழுத ஆரம்பிக்கணும். எழுத ஆரம்பிச்சுட்டு இடையில அது எந்திரிக்க கூடாது. இது எழுதி முடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், எந்திரிக்க கூடாது. ஃபுல்லா எழுதி முடிச்சுட்டு தான் எந்த வேலையா இருந்தாலும் எந்திரிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இது எப்போ வந்து இதை எழுதி முடிச்சிட்டீங்க. ஓகேங்களா? இது எப்பங்க எழுதணும் அப்படின்னா, உங்களோட நட்சத்திரத்துக்கு தாராப்பலன்ல வர சுபத்தாரை நல்ல நட்சத்திர நாள் வரும்போது உட்கார்ந்து எழுதணும். இல்ல உங்களோட பச்சி டைம் நல்ல அரசு பச்சி இல்ல ஊன் பச்சி வரும்போது உட்கார்ந்து எழுதணும். ஓகேங்களா? இதை எழுதி முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும், இந்த பேப்பரை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு மேல கொஞ்சம் மஞ்சள் தடவிடணும். மஞ்சள் தடவி நீங்க என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் காவல் தெய்வம் பக்கத்துல முனீஸ்வரர், கருப்பராயன் அந்த மாதிரி காவல் தெய்வத்துக்கிட்ட கொண்டு போய் இந்த பேப்பரை நீங்க கொண்டு போய் வச்சு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு, அங்க பூசாரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேப்பரை கொஞ்சம் வச்சு சாமிகிட்ட வச்சு கொடுங்க அப்படின்னா அவங்க வச்சு ஒரு பூஜை பண்ணி நம்மளுக்கு தருவாங்க. அதை கொண்டு வந்து உங்களோட லேமினேஷன் பண்ணி நீங்களோட பேக்கெட்ல வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க உங்களோட பூஜை அறையில் வச்சுக்கலாம். இல்லை உங்களோட காரிய சித்திக்குண்டானது எங்கே வேணாலும் உங்களோட பேகு, பேக்கெட்டு, இல்லை பூஜை அறை, இல்லை உங்களோட கேஷ் பாக்ஸ் எங்கே வேணாலும் நீங்கள் இதை வச்சு பயன்படுத்தலாம். கண்டிப்பாக உங்களோட காரியமெல்லாம் கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா?
ஆனா இது வந்து எப்ப எழுதணும், உங்களுக்குன்னு உண்டான யோகமான டயத்துல எழுதணும். அது கொஞ்சம் தாராப்பலன் பார்த்து உங்க நட்சத்திரம், உங்களுக்கு யோகமான நட்சத்திர நாள்ல எழுதணும். இல்ல அரசு பச்சியோ ஊன் பச்சியோ இருக்கிற நாள் பார்த்து எழுதணும். எழுதி முடிச்சுட்டு அது என்ன பண்ணணும், மஞ்சளை தடவி நீங்க போய் காவல் தெய்வத்துக்கிட்ட வச்சு ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்து நீங்க உங்களோட பாக்கெட்ல நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம போலாம். கட் பண்ணி அடுத்தது